அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சமுதாயம் சீராக வாழவும் நாம் தனிப்பட்ட வாழ்வில் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவர் நமக்கு ஒரு எளிய வாழ்வியல் சட்டத்தை இன்று வழங்குகிறார். இந்த சட்டம் நம் வார்த்தை, செயல், ஏன் நம் எண்ணங்களுக்கும் கூட பொருந்தும். இன்றைய இறை வார்த்தை செக்கரியா 8ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். நீங்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டியவை இவையே. ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். உங்கள் நகர வாயில்களில் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழிகோலுவதாயும் இருக்கட்டும். ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம். பொய்யாணை இடுவதை விரும்பாதீர்கள், ஏனெனில் இவற்றையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தை இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்து நாடு திரும்பிய போது செக்கரியா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் கொடுத்த மறுசீரமைப்புக்கான கட்டளைகள். இவையே உண்மையான விசுவாசத்தின் அடிப்படை என ஆண்டவர் வலியுறுத்தினார். அன்பார்ந்தவர்களே, உண்மை பேசுங்கள். ஆண்டவர் வழிபாட்டு சடங்குகளை விட உண்மையான நேர்மையான உறவுகளுக்கே முதல் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். உங்கள் அன்றாட பேச்சுகளில் உண்மை இருக்கிறதா? நேர்மையே உறவுகளை காக்கும் அடிப்படை. நம்முடைய முடிவுகளும் தீர்ப்புகளும் நீதியுடன் இருக்க வேண்டும். அதைவிட முக்கியம், அத்தீர்ப்பு நல்லுறவுக்கு வழிகோலுவதாய் அமைய வேண்டும். உங்கள் முடிவுகள் பிரிவினையை உருவாக்காமல் நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும். மனதாலும் தீங்கு நினைக்க வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய செயல்களை மட்டுமல்ல, நம் உள்ளத்தின் எண்ணங்களையும் கவனிக்கின்றார். மற்றொருவருக்கு தீங்கு செய்ய அல்லது பழி வாங்க மனதாலும் கூட நினைக்க கூடாது என்று அவர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் சுத்தமான உள்ளத்தையே விரும்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வார்த்தை, செயல், எண்ணம் இந்த மூன்றிலும் நீதியை கடைபிடிப்பதன் மூலமே நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் வாழ முடியும். ஜெபம். எங்கள் நீதியின் ஆண்டவரே, நீர் வெறுக்கும் பொய்யையும் அநீதியையும் அகற்றி நீர் விரும்பும் உண்மை, நீதி, நல்லுறவு ஆகியவற்றை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க எங்களுக்கு அருள் தாரும். மற்றொருவருக்கு தீமை செய்ய மனதாலும் கூட நினைக்காதபடி உமது அன்பால் எங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியருளும். ஆமீன்.